ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெபிப்போமா? தானியேல் 9:3 சொல்லுகிறது, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. வேதத்தில் உள்ள ஜெபங்களில் தானியேலின் ஜெபம் மிகவும் அருமையானது. அது நம்முடைய இருதயத்தை கவர்ந்தெழுக்கிறது. தானியேலைப் போல நாமும் ஜெபிக்கிறவர்களாக விளங்கினால் நிச்சயமாகவே நம் தேசம் துரிதமாய் கர்த்தரை கண்டுகொள்ளும். ஜெப நேரத்தில் அவர் எவ்வளவு உறுதியோடு இருந்தார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. தானியேல் 10:2-3. நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட நாம் தானியேலைப் போல ஜெபிக்க வேண்டும். தானியேல் ஊக்கமாய் ஜெபித்தார், பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார், துக்கித்து அழுது ஜெபித்தார். 3 வார காலமாய் எந்த ருசிகரமான ஆகாரமும் புசியாமல் விழுந்து கிடந்து ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தரால் பதிலளிக்காமல் இருக்கவே முடியாது. நம் அருமை ஆண்டவர் நமது கண்ணீரின் ஜெபத்தை காண்கிறவர், கண்ணீரின் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்கிறவர். வேதத்தில் எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை தியானித்து பாருங்கள். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். ஏசாயா அவரிடத்தில் வந்து, உன் நாட்கள் முடிந்தது, மரணத்திற்கு ஆயத்தப்படு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எசேக்கியா மனம் கசந்து அழுதார். கண்ணீரோடு சுவர் பக்கமாய் திரும்பி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியேல் 38:3. கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை உடனே கேட்டார். அரண்மனையை விட்டு வெளியே வந்த ஏசாயாவை உடனே கர்த்தர் கூப்பிட்டு, நீ திரும்பி எசேக்கியாவிடத்தில் செல், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய ஆயுசில் 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல் என்றார். பாருங்கள், அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு துரிதமாக கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. 5 நிமிடத்திற்குள் தேவனுடைய தீர்மானமே மாற்றப்பட்டது. அந்த அழுகையின் ஜெபம் எசேக்கியா ராஜாவின் ஆயுளை கூட்டி கொடுத்தது. அநேகருடைய ஜெபங்கள் வறண்ட ஜெபங்களாய் இருக்கின்றன. அந்த வறண்ட ஜெபங்கள் பரலோகத்திற்கு போவதும் இல்லை, பதிலை கொண்டு வருவதும் இல்லை. தேவப்பிள்ளைகளே, இந்தியாவின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறீர்களா? எழுப்புதல் வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீர்களா? ஜெபத்தினால் மேன்மையான விளைவுகள் விளைகின்றன என்பதை உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வீர்கள். இன்றைய நினைவிற்கு யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 91, 92 மற்றும் 93ஆம் சங்கீதங்கள். மாலை ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-13ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை
வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.